ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாபிக் வைஸ் வீடியோ தான் நான் கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக போகணும்ல. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகுது. நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ஒரு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயின் கார் ரெண்டுத்தோட ஸ்பீடை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீடு காருடைய ஸ்பீடை விட 20/3% மோர்னு சொல்கிறாங்க. ஸோ 20/3%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/15 வரும். ஸோ காருடைய ஸ்பீடு 15 இருந்தால் ட்ரெயினோட ஸ்பீடு 16 இருக்கும். ஸோ ஸ்பீட் ரேஷியோ என்ன வரும்? ட்ரெயினிஸ்ட் காருக்கு 16:15 வரும். இது ஸ்பீட் ரேஷியோ. ரெண்டு பேருமே சேம் டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னா ஸ்பீடும் டைமும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல். அப்போ டைம் ரேஷியோ 15:16 வருமா? இது டைம் ரேஷியோ. டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸோ இங்கே ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் 1 யூனிட் வருது நமக்கு. அவங்க ரியல் வேல்யூ 10 மினிட்ஸ் மோர் சொல்கிறாங்க. கார் ட்ரெயினோட 10 மினிட்ஸ் மோர் சொல்கிறாங்க. ஸோ 1 யூனிட் 10 மினிட்ஸ். அப்போது 15 யூனிட்ஸ் என்ன வரும்? 150 மினிட்ஸ்னு வரும். காரு 160 மினிட்ஸ் எடுத்துக்கும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் கார். ஸோ டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டரா, ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் 150 மினிட்ஸ். ஸோ 150 மினிட்ஸ்னால் ஹவர்ஸில் 2.5 ஹவர்ஸ் வரும். ஸோ 200/2.5 போட்டிங்கன்னா ஸோ 5 டைம்ஸ் ஸோ 18 வரும். ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு 80 kmph. அதுவே காருடைய ஸ்பீடு அதுக்கும் அதே சேம் 200 கிலோமீட்டர். டைம் 160 மினிட்ஸ். ஸோ 160 மினிட்ஸ்னால் 160/60 ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ இந்த 60 மேலே போயிருமா? ஸோ 200 × 60 160. ஸோ 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 15. ஸோ 75 kmph வரும். காரோட ஸ்பீடு 80, ட்ரெயின் 80, கார் 75. டிஃப்ரென்ஸ் 5 kmph. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது ரேஷியோ மெத்தடில் நம்ம பண்ணுற அப்ரோச்சு. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் ஒரு ஃபார்முலா ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்னா, ஸ்பீடு 1 × ஸ்பீடு 2 × டிஃப்ரென்ஸ் இன் டைம் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நமக்கு ஸ்பீடு 1ன்றது ட்ரெயினோட ஸ்பீடு, ஸ்பீட் 2ன்றது காரோட ஸ்பீடு, எப்படினாலும் எடுத்துங்க. ஸோ 16x × 15x இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் டைம் 10 மினிட்ஸா, ஹவர்ஸில் எழுதும்போது 10/16 வரும். இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீட் 16x 15x, டிஃப்ரென்ஸ் வெறும் x ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 200. இப்போ அதை கேன்சல் பண்ண என்ன வரும்? ஸோ இதை 6 போயிடும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 16 × 15 240, 240/6 14 வருமா? ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 40 அங்கே டினாமினேட்டர் போகும்போது 200/14 வரும். ஸோ 5. ஸோ நம்மளோட கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் 16x - 15x வெறும் எக்ஸ் தான். ஸோ டேரெக்டாகவே நமக்கு எக்ஸ் 5 kmph கிடச்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 5 kmph. ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் போட்டுடைய ஸ்டில் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ரிவர் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோ ஸ்டில் ஸ்பீடு எக்ஸு, ரிவர் ஸ்பீடு ஒய் 21:3 கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட போட் கோஸ் ஃப்ரம் A to B அண்ட் தென் கம் பேக் டு A in 7 hours. ஏலேருந்து பிக்கு போயிட்டு அகைன் ஏக்கு ரிட்டர்ன் வராங்க. டோட்டல் டைம் 7 hours சொல்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B. ஸோ x/y கிடச்சிருச்சா? அப்போ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரேஷியோ என்ன வரும்? அப்ஸ்ட்ரீம் 21 - 3 18 வரும். டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும்? 21 + 3 24ன்னு வரும். ஸோ இது ஸ்பீட் ரேஷியோ. ரெண்டு பேருமே A to Bன்ற சேம் டிஸ்டன்ஸை தான் ரெண்டு அப்ஸ்ட்ரீம்லேயும் டவுன் ஸ்ட்ரீமும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் சேம்னா ஸ்பீட் ரேஷியோ டைம் ரேஷியோக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 3 இது 4ன்னு வருமா? டைம் ரேஷியோ அப்படியே ரிவர்ஸ் ஆகி 4:3ன்னு வரும். இது டைம் ரேஷியோ. ஸோ டோட்டல் டைம் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க? 7 hours சொல்கிறாங்க. இங்கே ரேஷியோவில் 4 + 3 7 யூனிட்ஸ். 7 யூனிட்ஸ் 7 hours. அப்போது 4 யூனிட்ஸ் 4 hours, 3 யூனிட்ஸ் 3 ஹவர்ஸ்ன்னு இருக்கும். அதாவது அப்ஸ்ட்ரீமில் 4 hours எடுத்துக்கிறாங்க, டவுன் ஸ்ட்ரீமில் 3 hours எடுத்துக்கிறாங்க. அப்போ A to B இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமா?
ஸோ ஏ டு பி வந்து ஒன்று அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண டைம் இன்ட்டு அப் ஸ்பீடு, அப்படி இல்லைன்னா டவுன் ஸ்பீடு இன்ட்டு டவுன் ஸ்பீடில் எடுத்துக்கிற டைம். ஸோ 18 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 72ன்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா 24 இன்ட்டு 3 பண்ணாலும் 72 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஏ டு பி டிஸ்டன்ஸ், இதுதான் ஆன்சர். இது வந்து ரேஷியோ மெத்தடு. இன்னொரு மெத்தடு ஒரு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னென்னா போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் டிவைட் பை போட் ஸ்பீட் ஈக்குவல் டு 2 times ஆஃப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ இங்கே நம்மகிட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது. போட் ஸ்பீடு வந்து 21 ஸ்கொயர் மைனஸ் ரிவர் ஸ்பீடு வந்து 3 ஸ்கொயர் டிவைட் பை 21 ஈக்குவல் டு 2d டிவைட் பை டோட்டல் டைம் வந்து 7 hours. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3 times போயிடுமா. இது 21 ஸ்கொயர் வந்து 441, அதில் 3 ஸ்கொயர் 9, 441 மைனஸ் 9 வந்து 432 இருக்கும். ஸோ 432 divided by 3 equal to 2 times of distance. ஸோ ரெண்டால் கேன்சல் பண்ணிங்கன்னா 216 வரும். அகைன் இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 72 வரும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர். இது வந்து ஃபார்முலா மெத்தடில் நம்ம பண்ணுற அப்ரோச். ஸோ ரெண்டையுமே பார்த்துங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு மென்சரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்டரோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லியிருக்காங்க. ஸோ மென்சரேஷனில் வேறு வழியில் நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்ன வரும், சிலிண்டருக்கு எல்எஸ்ஏ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πRH. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 1056ன்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் வந்து 16 சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பை வந்து 22/7 கொடுத்துருக்காங்க. 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து 16 ஈக்குவல் டு 1056. ஸோ இது வந்துட்டு இப்போ 16ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 times போகுமா. ஸோ அகைன் 96, ஸோ 66. ஸோ இந்த 22வும் இதுவும் கேன்சல் ஆகி 3 times போகும். ஸோ ரேடியஸ் வந்துட்டு 7 × 3 21 டிவைட் பை 2ன்னு வரும். அடுத்து நம்மளோட வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா வந்துட்டு πr²h. ஸோ அகைன் டேட்டாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 22/7 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 16. ஓகேவா. இந்த 2 இங்கே வந்து கேன்சல் ஆகிடும், 4 times போகும். ஸோ 7 3 times கேன்சல் ஆகும். ஸோ என்னென்ன இருக்குது, 22 × 3 இன்ட்டு 2 இன்ட்டு 21 இன்ட்டு 4. ஸோ 3 4s are 12. 12 இன்ட்டு 22 என்ன வரும், 240, 264. 264 இன்ட்டு 21. ஸோ 264 இன்ட்டு 21. ஸோ 4 6 2 8 12 5. ஸோ 4 4 5 ஸோ 5. ஸோ வால்யூம் வந்துட்டு 5544. யூனிட் வந்து என்ன வரும், இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லியிருக்காங்க ஏரியா. ஸோ அப்போ ரேடியஸ் வந்துட்டு இதுவும் சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸும் சென்டிமீட்டரில் வரும். ஸோ வால்யூம் வந்துட்டு சென்டிமீட்டர் க்யூபில் வரும். ஸோ யூனிட் ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் வந்துட்டு எது சென்டிமீட்டர் க்யூப்னு இருக்கோ அதை பார்த்து போடுங்க. ஸோ ஆன்சர் வந்து 5544 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பைப் ஏ வந்து 15 minutesல ஃபில் பண்ணுது. பி கேன் எம்டி a ஃபுல் டேங்க் இன் 6 minutes. ஸோ பி வந்து ஒரு லீக் பைப்பு. ஓகேவா. 3/5 ஆஃப் த டேங்க் இஸ் ஃபுல். போத் த பைப்ஸ் ஆர் ஓப்பன்டு சைமல்டேனியஸ்லி. ஸோ டேங்க் வந்துட்டு 3/5 ஃபில்லாக இருக்கும்போது 2 பைப்பையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் இல்லை எம்டி ஆகும். ஸோ ஃபில்லார் எம்டின்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபில் பைப்போட எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் டேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக 3/5 ஃபுல்லாக இருக்குது, ரிமைனிங் 2/5 ஃபில் ஆகும். சப்போஸ் லீக் பைப்போட எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆல்ரெடி ஃபில்லாக இருந்த 3/5 ஆஃப் டேங்க்கும் டோட்டலாக எம்டி ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாதான் ஒன்று எம்டி ஆகுமா இல்லை ஃபில் ஆகுமான்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருங்க. ஏ வந்து 15, பி வந்துட்டு 6 minutes. ஸோ எல்சிஎம் வந்துட்டு 13 வருமா. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி வந்து -5. ஸோ பியோட எஃபிஷியன்சி லீக்கோட எஃபிஷியன்சி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஃபில் ஆகிருந்த 3/5 எம்டி தான் ஆகும். இப்போ அந்த எம்டி ஆகிறதுக்குரிய டைம் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 30ல் 3/5 வந்து என்ன வரும், 30ல் 3/5 பண்ணிங்கன்னா 18 liter வருமா. ஸோ இந்த 18 liter எம்டி ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஸோ 2 - 5. ஸோ பண்ணிங்கன்னா -6 minutesனு வரும். ஸோ மைனஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது,
எம்டி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டேங்க் வில் பி எம்டிட் இன் 6 minutes. ஸோ இதான் அந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் ஏ கிராஸ்ட் எ மேன் இன் 12 seconds. ஸோ ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு மேனையோ இல்லை ஒரு போலையோ கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன லென்த் வரும், அந்த கிராஸ் பண்ண ட்ரெயினோட லென்த்து தான் வரும். ஸோ இங்கே வந்துட்டு ட்ரெயின் ஏ வந்துட்டு 12 secondsல அந்த மேனை கிராஸ் பண்ணுதா. ஸோ இங்கே எதனுடைய லென்த்தை பற்றி கன்சிடர் பண்ணுறாங்க, ட்ரெயின் ஏவோட லென்த் மட்டும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கேஸில் ஏவுடைய லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. செகண்ட் கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதே சேம் ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் பி ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வர்ற அந்த பீன்ற ட்ரெயினை வந்து 24 seconds கிராஸ் பண்ணுது. ஸோ ஆப்போசிட் சைடுன்றப்ப உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஏ ப்ளஸ் பி ஆகும். லென்த்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் ஆட் ஆகும். ஏன்னா ஏ வந்து பியை கிராஸ் பண்ணுதுன்றப்ப ஏவோட லென்த் ப்ளஸ் பியோட லென்த் ரெண்டுமே ஆட் ஆகும். ஸோ செகண்ட் கேஸில் வந்து எந்த லென்த்து சொல்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி. ஓகேவா. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா பி வந்து ஏ மாதிரி டபுள் மடங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து 1 யூனிட்டாக இருந்தால் பி வந்து 1 + இதை மாதிரி டபுள் மடங்குனா 3 இருக்குமா. ஸோ லென்த் ரேஷியோ வந்து என்ன வரும், 1:3 வரும். இது வந்து லென்த்து இல்லைனா டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஓகேவா. அடுத்து நம்மகிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்து ட்ரெயின் ஏ வந்து மேனை கிராஸ் பண்ணால் 12 seconds எடுத்துக்குது. அதே இது ஏபி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணால் 24 seconds எடுத்துக்குது. ஸோ இது வந்து டைம் ரேஷியோ. இப்போது லென்த்து டிவைட் பை டைம் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸ்பீட் வருமா. ஸ்பீட் ஃபார்முலா எனக்கு தெரியுமில்ல, லென்த்து டிவைட் பை டைம் இல்லைனா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது லென்த்து. ஸோ இப்போ இந்த ரேஷியோவில் இருக்கிறது எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ எல் டிவைட் பை டி, இது டிவைட் பை இதுன்னா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 மேலே வந்துடும். இங்கே வந்து 36ன்னு வரும். இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2:3 வருமா. ஸோ நம்மகிட்ட கொஸ்டினில் வந்துட்டு இந்த சைடு இருக்கிறது வெறும் ஏவோடைய ஸ்பீடு மட்டும், இந்த சைடு இருக்கிறது ஏ ப்ளஸ் பி ரெண்டத்தோட ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ ஏவோடைய ஸ்பீட் 2, ஏ ப்ளஸ் பி 3, அப்போ பியோடைய ஸ்பீடு வந்து 1 யூனிட்னு வருமா. ஸோ இந்த 1 யூனிட் வந்து 54 kmph கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். அப்போ ஏவோட ஸ்பீடு வந்து 2 யூனிட்ஸ் என்ன வரும், 108 kmph வரும். ஸோ இதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், ஒரே லைனில் முடிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்துட்டு 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்கீம் ஏல வந்துட்டு 10% per annumல 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதே ஸ்கீம் பியில் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, டைமும் சேம் 2 இயர்ஸ், ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டில் வர்ற டிஃப்ரென்ஸ் வந்து 400 சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஐயில் எவ்வளோ கிடைக்கும், ஸோ எஸ்ஐயில் டைம் வந்து 2 இயர்ஸு, ரேட் வந்து 10%, அப்போ எஸ்ஐ வந்து 20% வருமா. அப்போ அமௌண்ட் வந்து என்ன வரும், 100 + பிரின்சிபல் 100னா எஸ்ஐ வந்து 20, ஸோ அமௌண்ட் வந்து 120. அதுவே சிஐயில் அதே டைம் 2 இயர்ஸு, ரேட் வந்து 10%னா இது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப் டு 20 வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும், 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும், 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும், அப் டு 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தோன்னே நம்ம 21% சொல்லணும். பட் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா சக்ஸஸிவில் போடுங்க. 10 + 10 + 10 × 10 / 100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 21% வரும். ஸோ அப்போ அமௌண்ட் வந்துட்டு என்ன வரும், 121%. ஸோ இங்கே வந்து 120 கிடைக்குது, இங்கே 121 கிடைக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 1 யூனிட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 400 rupees சொல்கிறாங்க. அப்போது 100 யூனிட்ஸ் என்ன வரும், 40,000. ஸோ நம்மளோட கொஸ்டினில் அதான் கேட்குறாங்க. ஸோ வாட் ஆர் த அமௌண்ட்ஸ் டெபாசிட்டட் வித் ஈச் பேங்க். ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணாங்க. ஸோ 40,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 40,000 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் அண்ட் ஒரு டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா சி இஸ் 100% மோர் எஃபிஷியன்ட் தேன் பி. ஸோ சி இஸ் டு பி வந்து எஃபிஷியன்சியை பற்றி சொல்கிறாங்க. சி இஸ் 100% மோர். ஸோ பி 1 இருந்தால் சி வந்துட்டு 2 இருக்கும். அடுத்த பாயிண்டில் வந்துட்டு ஏ இஸ் 25% லெஸ் எஃபிஷியன்ட் தேன் சி. ஸோ ஏ அண்ட் சிஎஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஏ அண்ட் சி 25, சியோட 25% லெஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ சி வந்து 4 இருந்தால் ஏ வந்து 3 இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஸோ சி வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா சி வந்து எல்லாத்துலேயும் ஒரே எஃபிஷியன்சியாக வேணும். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு 4:2 வந்துடும். இப்போ A:B:C என்ன வந்துடும், A:B:C வந்து A வந்து 3, B வந்து 2, C வந்து 4.
ஸோ நம்மளோட கொஸ்டினில் பி வந்து 30 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு வந்து பியோட எஃபிஷியன்சி இன்ட்டு பி எடுத்துக்கிற டைம், ஸோ 16 வரும். அடுத்து ஏ ஸ்டார்ட் பண்ணி 8 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ 8 டேஸ் இன்ட்டு ஏவோட எஃபிஷியன்சி 3 ப்ளஸ் 8 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு அவர் லெஃப்ட் ஆயிடுறாரு. ரிமைனிங் ஒர்க்கை பிசி வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க, பிஎன்சியோட எஃபிஷியன்சி வந்து 6, அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து டின்னு எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு 60. ஸோ இது 24 அந்த சைடு போகும்போது 60 - 24 36ன்னு வரும். 36/6 வந்து 6 டேஸ்னு வரும். ஸோ பியும் சியும் சேர்ந்து 6 டேஸில் அந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொன்னால் பைப் ஏ வந்து 36 மினிட்ஸ்லையும் பி வந்துட்டு 48 மினிட்ஸ்லையும் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ கெப்பாசிட்டி அந்த எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஏ வந்து 36 மினிட்டு, பி வந்து 48 மினிட்ஸு, கெப்பாசிட்டி வந்துட்டு 144 வருமா எல்சிஎம். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 4ன்னு வரும், பிக்கு வந்து 3ன்னு வரும். ஸோ அடுத்து போத் த பைப்ஸ் ஆர் ஓப்பன் டுகெதர் ஆஃப்டர் எக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ த டேங்க் இஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் இன் 28 மினிட்ஸ். அதாவது இனிஷியல்லேருந்து எண்டு வரைக்கும் 28 மினிட்ஸில் டேங்க் ஃபுல்லாகிடுது. ஆனால் இனிஷியல்லேருந்து எக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏ வந்து லெஃப்ட் ஆகிடுறாரு. ஸோ யார் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறா, பி தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் என்ன டைம் சொல்கிறாங்க, 28 மினிட்ஸ் சொல்கிறாங்களா. ஸோ 28 இன்ட்டு பியோடைய எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 84 வரும். ஸோ பியோடைய ஒர்க்கு மட்டும் அந்த ஃபுல் 28 மினிட்ஸில் 84 பார்ட்ஸ் வருது. ஸோ ரிமைனிங் வந்து 144ல் 84 பைஸ்னா 60 வருமா. ஸோ ரிமைனிங் வந்து 144ல் 84 பைஸ்னா 60. இந்த 60 யார் பண்ணியிருப்பாங்க, கட்டாயம் ஏ தான் பண்ணியா இருக்கணும். ஏன்னா பியோடைய ஃபுல் ஒர்க்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்க பார்ட் எல்லாமே ஏவுடைய பார்ட்டு. ஸோ இந்த 60 டிவைட் பை ஏவுடைய எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா ஏ வந்து எவ்வளோ டேஸில் அந்த ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ 15 டேஸ் வருதா. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ என்ன மீனிங்னா ஏ வந்துட்டு இனிஷியல் வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் ஆகி போகிறாங்க. ஸோ அதான் மீனிங். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 15.